விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று டிசம்பர் 10, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 3:43 காலை வரை தசமி, பின்னர் ஏகாதேசி. நட்சத்திரம் உத்திரட்டாதி 1:30 மணி மாலை வரை, பிறகு ரேவதி. யோகம் வியாதிபாதம் 10:02 இரவு வரை, அதன் பின் வரியான். கரணம் செய்துளை 4:54 இரவு வரை. கரசை 3:43 காலை வரை, பிறகு வனசை. இன்றைக்கு சூலம் வடக்கு, பரிகாரம் பால். மேல்நோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45, மாலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்னைக்கு கரணம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. சூரிய உதயம் 6:18. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம். இன்னைக்கு திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்தருளார். திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வர நாயகர் ரத உற்சவம். குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள், செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமான மனதார நினைத்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல வேண்டி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சில பேருக்கு என்ன பண்ணோம்னா, அது பிரகாசிப்பாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும். அதுதான் கண்டிப்பாக இருக்கும். இராணுவத்தில் சில பேருக்கு மிலிட்ரியாக போகணும்னு யோசிப்பாங்க. சில பேர் போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் சர்வீஸ் ஓரியன்டாக டிஎஸ்பி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட காரகத்துவம் செவ்வாய் கொடுக்கக்கூடியது. செவ்வாய் எதிரிகளை அஞ்ச வைக்கக்கூடியவர். நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு தடுப்பு அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு அணையை காப்பாத்துற மாதிரி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல ரொம்ப பலமா இருந்துச்சுன்னா அவங்கள எதிரிகளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன வேணாலும் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டோம். செவ்வாய் பலமா இருந்ததுன்னா அதை எதிர்க்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய பலம் செவ்வாய்க்கு தான் இருக்கு. அது ஒரு பாயிண்ட். அதனால தான் நம்ம முருகப்பெருமானை நம்ம கும்பிடும் போது அதற்கான வீர தீர செயல்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். பிரம்மாண்ட வெற்றியை அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். இந்த மாதிரி செவ்வாய் சகோதரக்காரகன், சகோதரத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறவர். சகோதரனை இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாமல் போயிட்டாருன்னா சகோதரரால் சகோதரியால் எந்த பயனும் இல்லை. ஆனால் சகோதரர் செவ்வாய் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு சிஸ்டர் பிரதர்ஸ் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி செவ்வாய் காரகத்துவம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எக்ஸட்ரான்னு நிறைய போயிட்டே இருக்கும். செவ்வாயை பற்றி சொல்லணும்னா நம்ம உடம்புல ரத்தத்தை குறிக்கக்கூடிய, ரத்த உறவுகளை கொடுக்கக்கூடியது செவ்வாய். செவ்வாய் கரெக்டாக ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அவங்க செவ்வாய் பட்ட ரத்த சம்மந்தப்பட்ட நோய் அணுகவே அணுகாது. அதே மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இந்த சாரங்கள் வாங்கியிருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர சாரம் வேற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரத்த சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் வரும். மற்றபடி அந்த நட்சத்திரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் செவ்வாய் கொடுத்துருவார். சரி, இந்த செவ்வாய் இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா, வாழ்க்கையில யாரை பார்த்தாலும் முதல் கேள்வி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கேட்குற கேள்விகள் அதிகமாக, ஒரு சொந்த வீடு கூட கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். சொந்த வீடு கட்டலையான்னு சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு டென்ஷன் ஆகிடும். அப்போ நம்ம செவ்வாய் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான தசாபூத்திகள் உங்களுக்கு நல்ல தசாபூத்திகள் வரணும்.
நல்ல தசாபுத்தி செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடு மனை யோகம் அப்படிங்கிறது இருக்கணும். 4ஆம் அதிபதி பொது 4ஆம் அதிபதி செயல்படணும். அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக வீடு மனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு, நல்ல யோகமான திசை வருது, 4ஆம் அதிபதி ஆக்டிவேட் ஆகுறாரு அந்த திசையில் அப்படின்னா கண்டிப்பாக சொத்து சுகங்கள் அவங்க கைக்கு சேரும். ஆட்டோமேட்டிக்லி வில் கம். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல. அதுக்குன்னு வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு வராது. உழைக்கணும், முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்கேற்ப பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும். நீங்கள் 1% முயற்சி பண்ணால் 100% முயற்சியில் 1000 மடங்கு உங்களுக்கு வரக்கூடியது செவ்வாய். செவ்வாய் நல்லா இருந்துச்சுனாலே வீடு மனை யோகம், பண்ணை வீடு, அப்புறம் உங்களுக்கு என்ன லக்ஸுரியஸாக வீடு கிடைக்கணுமோ அந்த லக்ஸுரியஸ் அந்த செவ்வாய் தான் கொடுக்கும். ஒருத்தர் ரொம்ப ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகிறாரு அப்படின்னாலே இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா. இன்னொரு பதிவில் செவ்வாயை பற்றி இன்னும் நிறைய விரிவாக பார்க்கலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற நாட்களில் செவ்வாயை பற்றியும் நிறைய விஷயங்களை பண்ணி சொல்லலாம். இந்த செவ்வாய் காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முருகப்பெருமானை நீங்கள் மனதார வேண்டி வந்தீங்கன்னா இந்த சொல்கிற காரகத்துவம் எல்லாம் ஒர்க் ஆகும். அதனால தான் முருகப்பெருமானை பிடிச்சிக்கிறாங்க நிறைய பேர். இது ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அவரவர் ராசி பலன்களை இப்போ தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இன்னைக்கு ப்ராஃபிட் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி செய்கிற தொழில் உமன்ஸ் என்டர்பிரனர், எந்த என்டர்பிரனராக இருந்தாலும் பரவாயில்ல, உமன்ஸ் என்டர்பிரனர் எஸ்பெஷலி இந்த பெண் தொழில் அதிபர்கள் இப்போது ஒரு சூட்சமான ஒரு நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கொண்டு லாபத்தை ஈட்டுவார்கள். இது ஒன்று. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, செய்தொழிலில் ரொம்ப லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நடக்கும். உங்கள் டிசிஷன் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு என்ன சஜஷன் வேணாலும் கொடுத்தாலும் உங்கள் டிசிஷன் பாயிண்ட் ரொம்ப ரீசனபிளாக, ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு வண்டி வாகனத்தில் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7.5 நாட்டு சனி உள்ளே வரும்போது அதுக்கான தண்டனை சில பேர்த்துக்கு முன்னாடியே கொடுக்கும். அப்படின்னால இந்த தசாபுத்தியும் ஒரு காரணம். தசாபுத்தி நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, கெட்டு போயிடுச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் மேஷராசிக்காரங்க இதை உணரணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் 8 மணிலேருந்து 9 மணி ராத்திரியில் நீங்கள் முருகனை மனதார வழிபட்டால் வந்துடும். இல்லை 6 மணிலேருந்து 7 மணி காலையில் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்கள் பிரச்சனைகள் மனமுருகி சொன்னீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமான் உங்களுடைய முழு ஆசையை கொடுப்பார் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு ஜெயிச்சே ஆவீங்க, ஜெயம் உண்டாகும். வெற்றித்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் அப்படிங்கிறது பல விதத்தில் வரும். உங்களுடைய செய்தொழிலில் ரொம்ப மாற்றங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் வெற்றி கிடைக்கும். நிறைய பேருடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். இன்னைக்கு மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானை நீங்கள் 2 விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க உண்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். உங்களுடைய ப்ராசஸ் ஒர்க் இவ்வளோ நாள் ப்ராசஸிங் ஆகிட்டு இருந்த ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடிவு பெறக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்தக்கூடிய ஒரு சில உறவுகள் இப்போது விலகி வருவார்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு முருகப்பெருமானை நீங்கள் மனதார ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு கொடுத்துரும். கடகராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆனாலும் இன்னைக்கு மகம் கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது உண்டு. இன்னைக்கு கடகராசிக்காரங்க ஒரு வெற்றிகளை அப்படிங்கிறது சுவைக்கக்கூடியதாகவும் ரொம்ப நாளாக பெண்டிங் போட்டிருக்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சிடும். எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் முடிச்சிடுவீங்க. இந்த பிரச்சனை என்னையோட முடிஞ்சு அப்படின்னு சொல்கிற அளவெல்லாம் பிரச்சனைகள் இன்னைக்கு முடிய போகுது. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனினால கொஞ்சம் வேதனைகளில் இருக்கிறார்கள். அது படிப்படியாக சூரியனை கண்ட பனி போல விலகும். இன்னைக்கு மாலை பொழுதுகளை சிவபெருமான் கோயிலில் இருக்கிற
முருகப்பெருமானோ இல்லை தனி சன்னதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாழை வைத்து வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் முருகப்பெருமானை இன்னைக்கு வேண்டிக்கும். சிம்ம ராசிக்காரங்க உதவிகள்னால் பல விதத்தில் பல பேரால் வரக்கூடிய விஷயங்கள், சப்போர்ட்ஸ், இந்த ஆதரவு, இது எல்லாமே நிறையா இருக்கும். பெரியோர்களுடைய ஆசி கிடைக்கும், பெரியோர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும், அவங்களோட உதவிகள் கிடைக்கும். நிறைய பேர் பழைய நண்பர்களை சந்திப்பு, மலரும் நினைவுகளை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள், யோகங்களை சித்தியாக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிம்மம் எப்போவுமே ஒரு சிங்கம். அது இன்னைக்கு கண்டக சனியில் கொஞ்சம் சிக்கிட்டு கொஞ்சம் சீரழிஞ்சிருட்டாங்க. ஆனால் அடுத்த வர அஷ்டம சனி அதை விட இது பயமாக இருக்குது, அது பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து மகம் பூர நட்சத்திரம் சந்திராஷ்டமனால கொஞ்சம் யோசிக்காமல் எந்த விஷயமும் பண்ணாதீங்க. அடுத்தது கன்னிராசிக்காரங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாக்கியே தீரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். செயல், சொல் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவர்களிடையே பிரபலமடையக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த துலாம் ராசிக்காரங்களை இன்னைக்கு இருக்க போறாது. தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்குங்கிற மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல நிலைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கொண்டு, செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உச்சக ராசிக்காரங்களுக்கு சுகம் போக வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கும். லக்ஸுரியஸ் பாயிண்ட், கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துடுவீங்க. இன்னைக்கு ஏதோ அசௌகரியமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சௌகரியமாக மாறக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய அனைத்து விஷயங்களும் ஒரு ரகசியங்களை வெளிவிடாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். உச்சராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வேண்டி வர்றது, நெய் தீபம் ஏற்றி வெளிப்படுறது ரொம்ப பெரிய வெற்றிகளை அப்படிங்கிறது கொடுத்தே தீரும். தனுசு ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய செய்தொழில லாபம், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற இன்க்ரிமெண்ட்ஸ் என்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து மிரண்டு போவாங்க எல்லாமே. அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை, ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிக்கூடிய கடினமான உழைப்பின் பேரில் மிகப்பெரிய நாளாக வெண்டிங் போட்டுட்டு இருந்த இந்த விக்டரி, சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு உண்மையான ஒரு நல்ல மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய, ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய விஷயங்களாக அது அமையும். இன்னைக்கு முருகப்பெருமான நீங்கள் மாலை வேலைகளில் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். கும்பராசிக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். செய்கிற தொழிலில் வசூலாகும், பணம் வசூலாகும், கடன் வசூலாகும். நிறைய பேர்த்துக்கு உன்னதமான நிலையை கொண்டு கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்க ஜென்ம சனினால் படாத பாடு பட்டிருந்தாலும் இந்த விநாயகர் பெருமானை வழிபடுறதும் முருகப்பெருமானை வழிபடுறதும் மேலும் மேலும் சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி, பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் செயல்படுவீர்கள். மீன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சுப காரியங்கள் பேச்சு, உங்களுக்கு திருமணம் பண்ண வைக்க பேச்சு அதெல்லாம் நடைபெறும். அதே மாதிரி பழைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறவங்களதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். செய்கிற தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, செல்வ நிலை அப்படிங்கிறது கூட மகிழ்ச்சியூறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. கண்டிப்பாக முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வேண்டி வர்றது ராஜயோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை அனைத்து ராசிர்களும் கொடுக்க என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.